ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரத் vlogs. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான vlog. யுனெஸ்கோ வந்து ரீசெண்டாக 2023 ஒரு 3 டெம்பிள், ஹொய்சாலா ஆர்கிடெக்சர், சோம்நாத்புரா, ஹலேபேடு, பேலூர் 3 டெம்பிளையும் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சோம்நாத்புரா டெம்பிள், மைசூர் கிட்ட ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் வந்து per பர்சனுக்கு வந்து 20 rupees. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணணும். ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக இருக்குது. யுனெஸ்கோ கண்ட்ரோலுக்கு வந்ததுனால கோயிலை வந்து அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த கிங் வந்து நிறைய சுற்றி செவுரு, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கானது, விஷ்ணுக்கானது, சிவனுக்கானது, அது மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு, நிறைய வந்து காணாமையும் போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த முன்னாடி இருக்க தூணு. இந்த தூணை தாண்டி உள்ளே போனீங்க அப்படின்னா இது மாதிரி குட்டி குட்டி தூணுங்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த லேத்தில் நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து லேத் பில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த லேத் பில்லர். இதுதான் வந்து நடுவில் இருக்க மண்டபம். இதில் வந்து 3 சாமி இருக்குது நம்மளுக்கு. வேணுகோபாலா, அதுக்கப்புறம் ஜனார்த்தனா, முக்கியமான கடவுள் வந்து சென்னகேசவா. இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ வந்து விரிகிற மாதிரி, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய சிற்பங்கள் வச்சு செஞ்சுருக்காங்க. அந்த மேலே இருக்க அந்த சீலிங்கு ஒவ்வொரு இதுலேயும் வந்து ராமாயணம், மகாபாரதம், பகவத் புராணா, அது எல்லாமே வந்து அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் அதில் வந்து பொறிச்சிருக்காங்களாம். இப்போ ஒவ்வொரு மண்டபத்துக்கும் பார்த்திங்கன்னா துவாரபாலகர் இருக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறையா இதை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நிறையா இது காணாமல் போச்சு, நிறையா இதை உடைச்சிடுறாங்க. அதுக்காக இவங்க கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் நீட்டாக கிரில் போட்டு, இதுக்கு வந்து கதவு கூட இல்லை, நல்லா ஒரு சூப்பரான மரக்கதவு போட்டு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம உள்ளே ஓரளவு பார்த்தாச்சு. இந்த கோயிலுக்கு வந்து இந்த வெளிச்சம், சூரிய வெளிச்சம் வரணுன்ட்டு அப்பயே வந்து குட்டி குட்டி அந்த சிற்பத்திலே வந்து செஞ்சுருக்காங்க. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். வெளியே இருந்து பார்க்குறதுக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே வந்து பாருங்கள், சில இடத்துல நீங்கள் இந்த மாதிரி டேமேஜ் ஆனதெல்லாம் நிறைய பார்க்கலாம். 2-3 டைம் வந்து இது ரிப்பேரும் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பல்லாங்குழி விளையாடுறதுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான். கோயில் விட்டு வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், யானைங்க. இந்த கோயிலை சுற்றியுமே அந்த கீழ் வரிசையில் நிறைய யானைங்க இருக்குது. ஒரு யானை மாதிரி இன்னொரு யானை இல்லை, ஒவ்வொரு யானையும் ஒவ்வொரு போஸில் இருக்குது. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நம்மளுக்கு வேலூர், ஹலேபேடு எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இது என்ன மாதிரி இந்த கல்லுன்னு பார்த்தீங்கன்னா சோப் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குவாரிக்குள்ளே இருக்கப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குமா. அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ கஷ்டமான சிற்பங்கள் கூட அதில் ஈஸியாக பண்ண முடியுதான். இது வந்து நம்ம சவுத் இந்தியா சைடு தான் வந்து கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து காற்று படப்பட நல்லா வந்து ஹார்டாகி ஸ்ட்ராங் ஆகணும். அதுதான் இந்த கல்லோட ஸ்பெஷாலிட்டி. அப்படி இருந்துமே இதை நிறைய டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து சின்ன சின்ன ஓட்டைங்க இருக்கும். அதுதான் வந்து அந்த சூரிய வெளிச்சம் போகிறதுக்கான அந்த ஹோல்ஸு. ஸோ அந்த காலத்துலேயே வந்து ரொம்ப பிளான் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உள்ளே இருக்க அந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ஷேப்பில் நீங்கள் பார்த்துப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த சுற்றி இருக்க மண்டபத்தை போய் பார்க்கலாம். உடனே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஸ்டார் ஷேப் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இதை சுற்றி வந்து குட்டி குட்டி ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த கதவெல்லாம் வந்து இப்போ போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தா இந்த உடஞ்சி போன சிலைங்க அதை தான் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ இது நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. சிலது வந்து நிறைய காணாமல் போயிருக்கு. ஸோ நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மலையில் வந்து இந்த வியூ பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இந்த கோயிலோட வியூ ஒவ்வொரு மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றி சில தகவலில் வந்து இங்கே இன்ஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது. ஸோ இந்த கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் நம்ம வரலாம். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.